ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி வேஸ் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டிப் வந்து ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி பாருங்கள், டை, பெல்ட்டு, இந்த மாதிரி டேகு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம பத்திரமா நீட்டாக எடுத்து ஒரு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம துணியெல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி கவர்ஸ் போட்டு தருவாங்க. இந்த மாதிரி ஹேங்கிங்கோடய இருக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்குள்ளே எல்லாமே போட்டுடலாங்க. இதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒரு கவர்ஸில் மாதிரி எல்லாத்தையுமே போட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம கவர்ஸில் எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணி வச்சிடலாங்க. அப்போ நம்மளுக்கு அப்படியே எல்லாமே பத்திரமா அப்படியே சேஃப்டியாக இருக்குங்க. இது நம்ம எங்கே வேணாலும் அப்படியே ஹேங் பண்ணி வச்சிடலாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். இதில் நமக்கு அப்படியே டை, பெல்ட்டு, டேகு எல்லாமே நம்ம போட்டு வச்சுருக்கோங்க. இது நமக்கு ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நம்ம அப்படியே ஒரு ஆணியில் மாட்டி வச்சிட்டோம்னா அவங்களே எடுத்துக்குவாங்க. இதே நம்ம சாக்ஸு, ரிப்பன் அந்த மாதிரிலாமே போட்டு வச்சுக்கலாங்க. இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இது மாதிரி மிக்ஸி ஜாரை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருப்போங்க. வாஷ் பண்ணிவிட்டு எல்லா பாத்திரத்தோடையும் நம்ம கமுத்தி வைக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி கமுத்தாமல் அது இப்படி தலைகீழையும் கமுத்தி வைக்கக்கூடாதுங்க. அப்போ பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே ரொம்ப இப்படி ஈரமாகிடுங்க. அதனால் இது வந்து இப்படி நம்ம கழுவிட்டு நம்ம பாத்திரம் வைக்கிற இடத்துல இப்படி பக்கத்தில் இப்படி வச்சிடலாங்க. அப்போ நம்ம வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு மிக்ஸி வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. அப்படியே நல்லாவே புதுசு மாதிரியே இருக்குங்க. இங்கே வந்து தண்ணியெலாம் இது ஆகாதுங்க. இது தண்ணி இதாகிறனால தான் உங்களுக்கு அப்படியே இந்த மோட்டர் வந்து உங்களுக்கு இதாகிடும். இது வந்து மிக்ஸி கடைக்காரர் சொன்ன ரகசியம் தாங்க. இது வந்து நீங்கள் மிக்ஸி ஜார் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே வச்சுட்டிங்கனாலே அது அப்படியே ட்ரை ஆகிடுங்க. அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கமுத்திட்டோம்னா தண்ணியெல்லாம் போயிடுங்க. நம்ம இப்படியே வச்சு காய வச்சுக்கலாங்க. இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இது மாதிரி நம்ம அரிசி வந்து ஒரு பக்கெட்டில் கொட்டி வச்சுருக்கோங்க. அது நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடுங்க. இனிமேல் அந்த மாதிரி வண்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வீட்டில் இருக்க டேபிள் சால்ட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக அது மாதிரி தூவி விட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாமே தூவி நல்லா கலந்து விட்டுடலாங்க. அந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுறதுனால உங்களுக்கு வந்துட்டு வண்டு, பூச்சி எதுவுமே வராதுங்க. இது நம்ம ரேஷனில் வாங்குற அரிசிக்குமே இது மாதிரி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வண்டு, பூச்சி எதுவுமே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண சோப் டப்பாலாம் நம்ம தூக்கி விசிறிடுவோங்க. அந்த மாதிரி இனிமேல் விசிறவே வேண்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி முடிச்சு அது மாதிரி ஷாம்பூலாம் இருக்கு இல்லைங்களா, பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் போட்டு வச்சிடலாங்க. அப்புறம் நம்ம போட்டுட்டு அப்புறம் அப்படியே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாங்க. இது மாதிரி ஏதாச்சும் அங்கே முடி இது மாதிரி எது இருக்கோ எல்லாமே நம்ம பாத்ரூமில் என்னென்ன வேண்டாம் இது மாதிரி டிஸ்போஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இது மாதிரி போட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாங்க. இது ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி நம்ம குங்குமம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆக உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுங்க. இனிமேல் அந்த மாதிரி வரவே வராதுங்க. அதுக்கு இது மாதிரி நம்ம பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி பச்சை கற்பூரம் எடுத்துக்கலாங்க. பச்சை கற்பூரம் எடுத்து இந்த மாதிரி அதில் போட்டு வச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த வண்டு, பூச்சியெல்லாம் வரவே வராதுங்க. அப்புறம் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த ஸ்மெல்லுக்கு உங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன வண்டு எல்லாம் வரவே வராதுங்க அந்த குங்குமத்தில். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி லைக், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.